உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாறா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன ஹாலில் சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே தனியாக வந்து உங்கள் அண்ணனுக்கும் எனக்கு ஏதாவது முன்பகை இருக்கான்னு பர்சனலாக கேட்க வந்தியா? நீயா ஒரு முடிவெடுத்து பேசிட்டு இருக்காத. எல்லாம் நடக்கிறது தானே. எல்லாருக்கும் நான் ஒரு கொலைகாரன், அவ்வளோதான். அவங்க எப்படி வேணால் என்னை சந்தேகப்படலாம். முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் கொலை பண்ணேன்னு சொன்னீங்க, இப்போ மோட்டிவோட கொலை பண்ணேன்னு சொல்ல போகிறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். என் அண்ணனுக்கும் உனக்கும் முன்பகை இருக்குன்னு நான் எப்பவுமே சந்தேகப்பட மாட்டேன். ஆனா எனக்கு வேற ஒரு டவுட் இருக்கு. இல்ல, அந்த இன்ஸ்பெக்டருக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? நான் எதுக்கு கேக்குறேன்னா, அந்த இன்ஸ்பெக்டரை எப்பயாவது எதுக்காவது முறைச்சிருக்கியா? ஏன்னா அவன் தான் இது எல்லாத்தையும் சுத்தி விட்டு வேலை செய்யறான்னு நினைக்கிறேன். அவனோட இன்டென்ஷனே ரொம்ப தப்பா இருக்கு மாறா. கரெக்டாக சொல்கிறேன். நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம பாஸ்டில் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருந்திருக்கோம். தண்ணியை போட்டு அந்த ஆள்கிட்ட வம்பு இழுக்கிறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது. நானும் யோசித்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி நடந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் ஒன்று, அவன் கண்டிப்பாக மனசில் ஏதோ ஒரு வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு தான் என்னை அரெஸ்ட் பண்ணான்னு தெளிவாக தெரியுது. ஏன்னா அவன் என்னை சும்மா விசாரிக்கல, பக்காவாக ஒரு எதிரியாக நினச்சி என்னை டார்ச்சர் பண்ணான். ஒரு அக்யூஸ்டாக என்னை ஃப்ரேம் பண்ணுறதுல அவ்வளோ தெளிவாக இருந்தான். யோசிச்சு யோசிச்சு ரொம்ப தலைவலிக்குது. ஒரு டீ கிடைக்குமா? முடியாதா? சரி விடு, நானே போட்டு குடிச்சுக்கிறேன். வணக்கம் சார், நான் தான் பேசுனேன். இங்க பாரு, என்னையா சொல்ற நீ? நான் என்ன பண்ண? என்ன பேசிட்டு இருக்க? பதறீங்க? நீங்க ஆக்சிடென்ட் பண்ணத நான் நேர்ல பார்த்தவன். நான் என்னமோ நீங்க அரெஸ்ட் ஆகி உங்க அப்பா உங்களை ஜாமீன்ல எடுத்திருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடான்னு பார்த்தா இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரியுது. உங்க தம்பியவே அக்யூஸ்ட் ஆக்கியிருக்கீங்களே சார். பழைய ஆளு சார் நீங்க. அவரே அண்ணனுக்காக தியாகம் பண்றேன்னு தலையை கொடுத்துட்டாரா? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. என்ன நீங்க என்ன பேசுறீங்க? என்ன மிரட்டுறீங்களா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். இந்த கேஸ்ல இருக்கிற ஒரே விட்னஸ் நான் தான். போலீஸுக்கிட்ட நான் மட்டும் உண்மையை சொன்னேன்னு வைங்களேன், அப்புறம் உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே உங்க ஒய்ஃபு, அவங்க பேர் என்ன? நீங்க ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணீங்களே பாண்டியனோட தங்கச்சி கண்மணி, இந்த இடத்துலயே உங்க மூஞ்சில காரி துப்பிட்டு நீங்க கட்டின தாலியை கலட்டி உங்க கையில கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி சும்மா போனா கூட பரவாயில்ல, உங்களை தூக்கி ஜெயில போடுறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிட்டு போயிருவாங்க. நீங்களே பாத்துக்கங்க. ஆமா, உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் மூத்த பிள்ளையாம. உங்க அப்பா உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காராம்ல, அவருக்கு அடுத்து நீங்க தானாம. அதுவும் உங்க காவேரி டெக்ஸ்டைல்ஸ் கடையோட அடுத்த ஓனரே நீங்க தானா? எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு தான் சார் நான் வந்திருக்கேன். ஒரு உண்மையை சொன்னா அடுத்த செகண்ட நீங்க நடு ரோட்ல நிப்பீங்க. சாரி சாரி சாரி, நீங்க ஜெயில இருப்பீங்க. இங்க பாருங்க. என்ன இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? கரெக்டா கேக்குறீங்களே சார். வேற என்ன சார் எனக்கு வேணும்? உங்களுக்கு தெரியாதா? பார்த்து செய்யுங்க சார். எங்க போனாரு சார்? நான் கேக்குற அளவுக்கு வச்சுக்காதீங்க, நான் திரும்ப கால் பண்றேன். என்ன சார், இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன், வெறுங்கையோட அனுப்புறீங்களே சார்.
இங்க பாருங்க, ஆ. இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கங்க. தேங்க்ஸ் சார். பணம் கொடுக்கறாரு. பத்தாதுதான், இருந்தாலும் தேங்க்ஸ் சார். இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க சார். அடிக்கடி உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன். நான் வர்றேன் சார். பாய். கண்மணி, என்னாச்சு? யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. யாருங்க அது? அது என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஆமா, என் ஃப்ரெண்டோட அப்பா கடைக்கு போயிருக்காரு. நாங்க இல்லைன்னு சொல்லிட்டு என்னை பார்க்கறதுக்காக இங்க வரைக்கும் வந்திருக்காரு. இல்ல, அது வந்து ஃப்ரெண்டு அர்ஜென்ட்டா பணம் கேட்டிருந்தான். அதான் நான் வந்து கடைக்கு வர சொல்லியிருந்தேன். அவனால வர முடியலன்னு அப்பாவை அனுப்பியிருக்கான். அவசரமா போகணும்னு சொன்னாங்க. அதான் உள்ள கூட்டிட்டு வர முடியல. ஓ, நீ சாப்பிட்டியா? நீங்க இங்க இருக்கும்போது நான் எப்படிங்க சாப்பிட முடியும்? சரி வாங்க. சார், உங்க பையன்கிட்ட தெளிவா கேட்டுட்டீங்கல்ல? ஆமா சார், நான் கேட்டு பார்த்துட்டேன். அவன் தெளிவா இல்லைன்னு தான் சொல்றான். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம சைடு தப்பு இருக்குன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது சார். உண்மை எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிட்டா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆயிடுவேன் சார். நான் ஏன் சொல்றேன்னா, நிஜமாவே உங்க பையன் கூட அந்த பையனுக்கு முன்பகை இருந்து அதை நாம மறைச்சு உங்க பையனை காப்பாத்த போறோம்னா நாம அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்க முடியும். என்கிட்ட பொய் சொன்னா இந்த கேஸ்ல இருந்து அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் சார். சார், எனக்கு புரியுது சார். நான் ஏன் திரும்ப திரும்ப கேட்கறேன்னா, உங்க பையன் குடிப்பாரு, கோவக்காரன்னு வேற சொல்றீங்க. அப்ப அவர் போதையில அந்த பையன் கூட சண்டை போட்டு அதை அவர் மறந்துருக்கலாம்ல. லாயர் சார், என் பையன் முன்பக காரணமா அந்த பாண்டியனை கொண்டு இருந்தான்னா, அப்படி ஒரு வேளை நடந்திருந்தா அவங்க என்ன இன்வெஸ்டிகேட் பண்றது? நானே இவனை ஜெயில கொண்டு போய் தள்ளிட்டு மொத்தமா தலைமுழுகிட்டு வந்துருவேன். சார், எனக்கு என் பையனா இருந்தாலும் நியாயம்தான் முக்கியம். கொலை பண்ண ஒருத்தனை இன்னைக்குமே நான் காப்பாத்த நினைக்க மாட்டேன். அவனை நான் என் புள்ளன்னு சொல்லிக்க மாட்டேன். சார், இது ஒரு ஆக்சிடென்ட் தான்னு இது வரைக்கும் நான் கேஸ நடத்திக்கிட்டு இருக்கேன். இல்லனா இவன் இந்நேரம் ஜெயில இருப்பான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.